ஹாய் டார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு தேங்காக ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் வீடியோ போட்டுட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரிக்வெஸ்ட் இருந்தால் கேளுங்கடா, ஸோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லிவிட்டு இந்த கதையையும் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஷர்ட்குள்ளே போயிடலாமா? ஸோ சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ நீங்கள் தான் வயன் அண்ட் உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா நீங்கள் சரியான யாப்பர், பேசிகிட்டே தான் இருப்பீங்க எப்பயுமே. உங்களுக்கு வாயை மூடவே தெரியாது. ஸோ உங்களுக்கு பேசலைன்னா வாய் வலிக்கும் அந்த மாதிரி. ஸோ தனியானாலும் உட்காந்து பேசிடணும். ஸோ பேசாமல் இருந்தால் சுத்தமாக ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரி கேரக்டர். அப்படியே நம்ம ஹீரோ சைட் பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்லி ஆப்போசிட். அவருக்கெலாம் வாயவே திறக்கவே கூடாது. அப்படி அவர் தேவைன்னா கூட பேசுறதுக்கு யோசிப்பார். அந்த மாதிரி ஆள் அவர். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் வீட்டில் வந்துட்டு 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்புறம் என்ன, அந்த மனுஷன் வந்துட்டு உங்கள் பேச்செல்லாம் தாங்க முடியாமல் தாங்கிட்டுருப்பார். நீங்கள் அப்புறம் அமைதியாக இருக்கிற உங்களுக்கு வெறுப்பாயிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் நடந்திருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஒன் மோர் திங் ஸோ வேறு ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்சுன்னா ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாய் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ இதுடின்னு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவர் சும்மா கிடையாது. ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவும் மொபைலை ஸ்பீக்கரில் போட்டு. ஸோ நம்ம வந்துட்டு அங்கே தான் இருக்கார். ஸோ அவருக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்க முடியல. ஸோ வளன்னு பேசிகிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ அவருக்கு வந்துட்டு இன்னும் இவங்களுக்குலாம் வாய் வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காரு கொஞ்சம் வேடாக. அண்ட் ஒன் மோர் திங் ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி 3 months ஆச்சு. ஸோ 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கலை. அண்டு நீங்களும் கண்டுக்கல. ஸோ ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாகவே நினைக்கல. ஏதோ நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருக்க அவ்வளோதான். ஸோ அவனுக்கும் வந்துட்டு இதிலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவனும் அவங்க தான் இருப்பான். ஓகேவா? ஸோ பேசிகிட்டே இருக்கீங்க நீங்கள். ஸோ டைம் வந்துட்டு ஒரு 10:30 ஆகுது. அவன் தூக்கம் வருது. தூங்கலாமா பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதோ 5 minutes சொல்லிட்டு அடுத்து ஒரு 1/2 hour பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மனுஷனும் உட்காந்து பார்க்குறான். ஏன்னா அவருக்கு லைட் எரிஞ்சால் தூக்கம் வராது. ஏன் அப்படின்னு மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டீங்க ஃபோனை. தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே படுத்துக்கிறீங்க. ஸோ அப்புறம் அவர்கிட்ட ஒரு 1/2 hour பேசுகிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஸோ அவர் நீங்கள் என்ன லைன்லைனாக பேசினா அவர் ஒரே வார்த்தை சரி அப்படின்னு முடிச்சிடுறாரு. ஸோ நீங்கள் தான் கேள்வி கேட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் மீட்டிங் இருந்துச்சு, டீல் வந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை முடிச்சு எதுவுமே சொல்லலை. ஸோ சரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ அப்படியே ரொட்டீன் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் மாமியார் மாமனார் அவங்க கூட தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மாமியார் கூட அவ்வளோ க்ளோஸு. ஸோ எல்லா விஷயத்துமே என்ன நடக்குதோ அதை ஃபுல்லாக சொல்லிடுவீங்க. சீக்கிரச்சே கிடையாது 2 பேர்த்துக்குள்ளே அப்படி. ஸோ மார்னிங்கே கிச்சனில் அவங்க கூட தான் நின்று பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலாக பேசிகிட்ருக்காங்க. பட் அவங்களால எவ்வளோதான் முடியும். ஸோ அவங்களும் வந்துட்டு இவருக்கு ஈக்குவலாக பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் தானே அதிகமாக பேசுகிறீங்க. ஸோ அவங்க போய் பார்த்துட்ருக்காங்க அவங்கள. ஸோ மெய் மறந்து 2 பேரும் அப்படியே வேறு உலகத்துக்கு போய் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ வியோட அப்பாவும் வியூ பார்த்துக்கிறாங்க மாற்றி பிரேக்ஃபாஸ்ட் போடுவானுங்களா மாட்டானுங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு வியா அவங்கள பார்த்து ஒயன் சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு காலை விழுகலையே. ஸோ நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்கீங்க. ஆமாண்ணா அம்மா அப்படின்னு மாதிரி கத்துற அவங்க அம்மா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா? அதோ அப்படி சொல்லிட்டு அவங்கள ரெடி பண்ணி ஸோ சர்வ்லாம் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுறாரு. நீங்கள் எப்படி வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் என்ன ஸோ உங்கள் அத்தை கூட தான் அரட்டேன். அப்போ உங்களுக்கு உங்கள் மம்மி கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்லுமி அப்படி சொல்கிறீங்க. வயன் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மினி. நல்லா இருக்கேன்டா. அப்பா நல்லா இருக்காங்க. சரி ரொம்ப நாளாச்சு, ஒரு 2 daysனால் நீங்கள் வந்து இருந்துட்டு போவேன். 2 daysமா? இன்னும் வாய்ப்பே இல்லை. நான் அத்தை வீட்டிலலாம் இருக்க மாட்டேன்ப்பா. அடியே உன்னை தேங்க் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. தேங்காய் விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அது என்னடியே அத்தையை விட்டுட்டு இருக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வரமாட்டேன். ஐயோ அத்தைக்கிட்ட ஃபோன் கொடு அப்படி சொல்லாட்டி. ஸோ உங்கள் மாமியார் ஃபோன் வாங்குறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அவளை ஒரு நாளைக்குனாலும் அனுப்பி வைங்க. நாங்களாம் பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல, அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்க அதில் என்ன சம்மந்தி இருக்குது, அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. நீங்களா அத்தை நான் போகலத்த உங்கள் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள்
போயிட்டு வாடா அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு உங்கள் அத்தையை மதித்து நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. ஸோ அப்படி ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் நாளைக்கு மார்னிங் தான் வரேன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ அங்கே போய் சும்மா இல்லையே, ஸோ உங்கள் பேரண்ட்ஸை படுத்து எடுத்துகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு ஏன்டா அவளை கூப்பிட்டோம், அந்த கொடுமை தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்பப்போ அத்தை என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, என் புருஷன் என்ன பண்ணுவான்னு தெரிலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மாமியார் மாமனார்னு தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குறாங்க மாற்றி மாற்றி. ஸோ அப்படியே நைட் ஆகுது. தேங்க வந்துட்டு வீட்டுக்கு போகிறான். வீடு அமைதியாக இருக்குது. என்னையா நம்ம வீடாக இது இல்லை மாற்றிட்டு வந்துட்டோமா? ஸோ அப்படியே எல்லோரும் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே தேங்க ரூமுக்கு போகிறான். அதுக்கு மேலே அமைதியாக இருக்குது. என்ன இவ்வளோ அமைதியாக இருக்குது, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் இருப்பாள் சொல்லிட்டு போய் பார்க்குறான். அங்கேயும் நீங்கள் இல்லை, எங்கே போனான் அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். ஆளவே காணாம். சரி கிச்சனில் எதுவும் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரான். அங்கே வந்துட்டு தேங்கோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மா என்னடா சாப்பாடு போட்டா? சரிம்மா. வயன் எங்கம்மா? வயன் அவங்க அம்மா கிட்ட போயிருக்கா. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி வேண்டிவன். ஏன்டா அவ்வளோ ஷாக் ஆகுற? அவங்க அம்மா அப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னாங்க, அதான் போயிருக்கா. எப்போ வருவா? நாளைக்கு காலையில் வருவா. நாளைக்கு காலையா? என்னம்மா சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவன் என்னடா மா எம் அப்படின்ற மாதிரி அவன் என்னமோ வேணும் உனக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன், தொணத்தொணன்னு பேசிகிட்டே இருக்கான்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா. ஸோ நம்ம தேங்க் தான் ஒரு காற்று சொல்லியிருப்பாருமா, பேசிகிட்டே இருக்காம்மா, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பார். இப்போ தான் அவங்க ஒரு நைட் அங்கே போனதுக்கு இப்படி அலறியடா. நானா இல்லையே இல்லை நான் சாப்பிட்டுட்டேன், ரூமுக்கு போகிறேன், பாய் குட் நைட், நிம்மதியை தூங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அப்படி சிரிக்கிறாங்க தேங்கோட அம்மா. தெரியும்டா உனக்கு உள்ள காதல் இருக்குது, இன்னும் வெளியே தான் காமிச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே போயிடுறாங்க. ஸோ இங்கே போனால் தேங்க்கு தூக்கமே வரல. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, அது இது ஆகும்னு. ஸோ உனக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் உங்கள் அம்மா கூட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் உங்கள் கூட நல்லா தான் பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் என் லைஃப்பில் எப்படி போகுது? எனக்கு என்ன ஜாலியாக போகுது. என் மாமியார் இருக்காங்க, என் பசங்க இருக்கான், மாமனார் இருக்கார், ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. சரிடி எங்களுக்கு பேரன் பேத்திலாம் எனக்கு ஃபோன் வருது, நான் போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை தூக்கிட்டு போயிட்டீங்க. ஸோ அப்படியே ரூம்குள்ளே போய் உட்காடுறீங்க. அப்படியே மூஞ்சே வாடி போச்சு. இதுதான் நீங்கள் வந்துட்டு எவ்வளோதான் வாயடித்தாலும் எவ்வளோ ஜாலியாக தான் வெளியே காமிச்சிட்டாலும் ஸோ உங்களுக்குன்னு கஷ்டம் இருக்கும்ல. ஸோ ஏன்னா தயாங் வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டான். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் வந்துட்டு என்ன தான் வெளியே இப்படி காமிச்சிக்கிட்டாலும் உள்ளே பல கவலைகள்லாம் இருக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்படி புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அதெல்லாம் எங்கே நடக்க போகுது, கனவு குழி தோண்டி புதைச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பக்கம் டேங்க் புறந்துட்டே இருக்கான். இவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிருப்பா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் உங்கள் அத்தை கால் பண்ணி தேங்க என்னத்தை பண்ணுறாரு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவன் நான் சும்மா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தை நீங்கள் என்னமோ சொல்லி நான் அனுப்புனீங்க, ஆனால் அவர் எனக்கு ஒரு கால் கூட பண்ணலேத்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகாத குறையாக சொல்கிறீங்க. பேசானா இன்னும் இங்கே 2 நாள் இருக்கட்டா, அப்போனாலும் அவர் வருவாரா என்னை தேடி? இல்லடி வயன், நீங்கள் வந்துரு, நான் உனக்கு இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். அடியே அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. மரியாதை குர்ரி அத்தைக்கு. அப்புறம் என்ன நானும் பார்க்குறேன், இதைத்தான் 3 மாதமா சும்மா இல்லை 2 நாள் 3 நாள் இல்லை 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள். சரி விட்டு எப்படியாவது புருஷங்கான வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஸோ நீங்கள் தனியாகிட்டு ஒரு உளவுத்துறையை வச்சு வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தைக்கு தான் எல்லாமே தெரியும்ல. ஸோ அதனால் உங்கள் 2 பேர்த்தை எப்படியோ சேர்த்து வைக்கணும் அப்படின்ற குறிக்கோளோடு அவங்க இருக்காங்க. ஸோ உங்கள் அத்தை சொந்த கேட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படி இருக்க ஸோ என்ன பிளான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்களாம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ நீ வந்துட்டு ரெடியாகி தேங்க கூட போய் அங்கே போனால் அங்கே வந்துட்டு தயாங்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளை பார்த்து அப்படி இப்படின்னு அவங்க நிறையா அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இது அவனுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை, எனக்கு தான் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது, இதெல்லாம் அத்தை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் இல்லை நீ போயிட்டு வா உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போகிறீங்க.
ஸோ தேங்கும் கிளம்பிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் போகிறீங்க. ஸோ அவன் உங்களை அப்பப்போ திரும்பி பார்க்குறான். ஸோ பட் நீங்கள் நோட் பண்ணலை. ஸோ நீங்கள் என்னமோ எனக்கு அதிசயமாக அமைதியாக இருக்கீங்க. ஸோ அவனும் என்ன அமைதியாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. ஸோ அப்படியே பார்ட்டியும் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே யாருமே தெரியாது. ஸோ தேங் தான் இருந்திருப்பான் எல்லாரும் கூடயே. அப்புறம் அவனோட பார்ட்னர்ஸ்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வருது. நல்லா வினோதமாக இருக்குது. ஸோ காஸ்டியூம் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும் பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் அண்ட் செக்ஸியாக போட்டிருக்கு. இவளா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அதான் நம்ம தேங்கோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட்டு ஃப்ரெண்டு. ஸோ அவளுக்கு வந்துட்டு தேங் மேலே லவ் இருக்கும். ஸோ தேங் மேலே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் நினச்சிட்ருக்கான். பட் இவள் அதுக்கு மேலே நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பா. இது வந்துட்டு தேங்க்கு தெரியாது. ஆனால் தேங்கோட அம்மா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் ஏன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து வரான். நீங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. நல்லா இருக்கேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஓ ஓ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ அப்படியே பேசிகிட்ருக்கா. ஸோ பேசுறதெல்லாம் உங்களால் தாங்கவே முடியல. ஏதோ வல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் கடுப்பாயிட்டீங்க. ஐயோ அம்மா தாயை ஆளை விடு, உன் நடிப்பை இங்கே போடாத, நீ நடிக்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு தேங்கன்னு ஒருத்தர் பாவன்ட்ட போய் நடி. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அவளுக்கு கடுப்பாகுது நீங்கள் இப்படி சொல்லட்டியும். ஸோ அப்படியே தான் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஸோ நீங்களும் சும்மாவா, ஸோ நீங்களும் போட்டுட்ருக்கீங்க. ஸோ தேங் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் பிடிச்சி கத்துறான். தேங் உன் ஒய்ஃப் தான் தேங் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி எனக்கு அவமானமாக இருக்குது தேங்னு சொல்லிட்டு அவள் அதை எடுத்துகிட்டு போயிடுறா. ஸோ தேங் உங்களை பார்த்து அறிவு இருக்கா அவன் உனக்கு எங்கேயாச்சும் வெளியே வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது சொல்லி திட்டிட்டு போயிடுறான். ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா சண்டையே ஆரம்பித்தவா அவன். ஸோ அவன் வீட்டில் பின்னாடியே போகிறான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, என்னடா அவன் பின்னாடி போகிறான் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ யாருமே எதுவுமே தெரியாதில்ல. ஸோ நீங்கள் எப்படி முழிச்சிட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே கேப் புக் பண்ணி வீட்டுக்கும் போயிட்டீங்க. ஸோ உங்கள் அத்தை அங்கே இல்லை. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க அத்தை எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாக ஐயன் நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம் ஐயன், நாங்கள் வர 2 டேஸ் ஆகும் அத்தை. என்னாச்சுமா? இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வந்துட்டு பேசிக்கிறேன். சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க, நிம்மதியாக போயிட்டு வரட்டும் அப்படி சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் எங்கேயாச்சும் உங்களை தேடுறேன் தராங்க. ஸோ அப்புறம் தான் வெளியே இருக்கவங்க சொல்கிறாங்க அவங்க போயிட்டாங்க கேபில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டு ஒன்று வீட்டுக்கு வரான். பார்த்தா நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. சரி சொல்லிட்டு எதுவுமே சொல்ல அப்படி விட்டுட்டான். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ஸோ அப்படியே ஆஃபீஸ்க்கு ரெடியாகிட்டு வரான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக அப்படியே டேபிளில் இருக்குது. ஸோ உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களும் சர்வ் பண்ணுறீங்க. எதுவுமே பேசல, ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கல அவன்கிட்ட. ஸோ இப்படி தான் டைம் போகுது. ஸோ 2 டேஸ் 1 மந்த் ஆகுது. நீங்கள் இன்னும் வாயை திறக்கவே இல்லை அவன்கிட்ட. ஸோ எதுவுமே பேசுறது கிடையாது. அவன் ஏதாவது கேட்டாலும் மண்டே தான் ஆட்டுறது. ஏதாவது வேணும் அப்படின்னா நீ எடுத்து வந்து கொடுக்குறது. சரி இல்லை எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஸோ உனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அவள் பின்னாடி போயிருப்பாள் இல்லையா. ஸோ அங்கே தான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க எனக்கு தெரியுது. நீங்கள் ஸோ உங்கள் அத்தையும் வேறு பிளான் அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் அம்மா தாயை நீ ஒன்றுமே பிடுங்க வேணாம் சும்மா இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அவனுக்கு பிடிக்குதா வந்துட்டு என் கூட இருக்கட்டும். ஸோ அப்படி பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஸோ 1 இயர் ஆனிவர்சரி முடியும் டிவோர்ஸ் கொடுத்து நான் போயிடுறேன்னு உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அத்தைக்கெலாம் ஷாக்காக இருக்கும். என்னடி பேசுகிறேன், ஆமாம் அவனுக்கு பிடிக்காம நான் கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க. ஸோ தேங்காயெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவள் பேச மாட்றா, அதுவும் நம்மளை மட்டும்தான் மதிக்க மாட்றா அப்படின்றது தான் அவனுக்கு அப்போ தான் புரிய வருது. ஸோ எல்லாட்டையும் நல்லா பேசுகிறீங்க, அவன்கிட்ட மட்டும்தான் பேசக்கூட மாட்டீங்க. இப்படி தான் ஒரு ஃபைன் டே நைட் வயன் அப்படின்றான். ஸோ நீங்கள் அவன் குளிக்க போகிறான் போல சொல்லிட்டு டவல் எடுத்து வைக்கிறீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. வயன் ஒன்று தான் கூப்பிட்றேன், என்னன்னாலும் கேளுடி அப்படி சொல்லும்போது நீங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டர் 2 கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் வயன், பேசு வயன் என்கிட்ட. நான் எதுக்கு பேசணும்? என்னடி சொல்கிற? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? இல்லை நான் எதுக்கு உங்ககிட்ட நான் பேச, நான் யார்? பைத்தியமாடி நீ? ஆமாம் பைத்தியம் மாதிரி இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தல்ல, பைத்தியம்தான். நீ மதிக்கலன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட இவ்வளோ நாள் பேசிட்டு
வந்துட்டு ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்தாலும் நான் பைத்தியம் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. வயன் போதும் தயாங், வேணாம். உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ செட் ஆகாது தயாங், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். வாட் அப்படி சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். நீங்கள் அப்படியே தலைகீழே குடிச்சிக்கிறீங்க. ஸோ அவன் ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் அச்சிக்கு அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறான். நீங்கள் வலிக்கிட்டு விடுங்க அப்படி சொல்கிறீங்க. இப்போ என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இல்லை கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் டிவோர்ஸுன்னு சொல்கிறதுக்குலாம் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் முழிக்கிறீங்க திருன்னு. ஸோ அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் என்ன நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. நல்லா கேட்டுக்கோ வயன், என்ன ஆனாலும் சரி நீ மட்டும்தான், நீ ஒருத்தி தான் எனக்கு பொண்டாட்டி. டிவோர்ஸ் மயிரெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் வையன், கொன்றும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கல, அப்புறம் என்ன அப்படின்னு மாதிரி நீங்கள் யார் சொன்னா? யார் சொன்னா? ஒரு வார்த்தை என்கிட்ட ஆசையாக பேசியிருப்பீங்களா நீங்கள்? வேண்டாம் வரப்போ தானே ஒரு நாள் என்கிட்ட இருந்தீங்க. வேணாம் தயாங், வயன் உன்னை யார் சொன்னால் நான் லவ் பண்ணலன்னு. ஐ லவ் ஸோ மச் வயன், பட் எனக்கு அதை எப்படி தான் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தான் தெரில. மற்றபடி நான் லவ் தான் வயன் பண்ணுறேன். இதுக்கு மேலே அவங்க நடிக்கலாம் நான் நம்ப வரல, எது நடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஸோ திருப்பி உங்களை கிஸ் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆதான். ஸோ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் கிச்சனில் ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் அத்தை பின்னாடி நிற்கிறீங்க அமைதியாக போய். ஸோ அவங்க அப்படியே கடக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. என்னடி பண்ணுறீங்க எனக்குள்ளே அத்தை அப்படி சொல்லிட்டு அப்படியே வெக்கப்படுறீங்க. ஸோ ஒரு மாதிரி சீக்ஸ்லாம் செவந்து போய் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறீங்க. என்னடி ஏதோ கன்றாவியா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. அத்தை அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனை தாங்காமல் போய் அவங்க அத்தை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு என்னடி ஆச்சு, என்னாச்சு, இன்னும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வந்துடுச்சா என்ன? சிச்சி இல்லை அப்புறம் என்னடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லி ஆனந்தப்படுறீங்க. ஸோ உங்களை விட அவங்க தான் ஆனந்தமாகறாங்க. அப்போ என்ன இன்னும் 2-3 மந்த்ஸ்லேயே எனக்கு இல்லை இன்னும் 10 மந்த்ஸில் எனக்கு பேரம்பேத்தி வந்துடுவாங்க தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விற்கப்படுறீங்க. ஸோ அப்படியே கூத்தடிச்சிட்ருக்கீங்க 2 பேர் கிச்சனில் நின்று. ஸோ ஹாலில் வந்துட்டு அப்பாவும் பிள்ளை நின்று பார்க்குறானுங்க. என்னடா மவனே ஆச்சு? அது ஒன்றும் இல்லை டேடி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். உன் பொண்டாட்டி வைக்கப்படுறா, எதுக்கடா என் பொண்டாட்டி வைக்கப்படுறா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஸோ தேங்கோட அப்பாவுக்கு இருக்குது. அது உங்களுக்கு எதுக்கு டேடி, வேலையும் பாருங்கள் டேடின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஸோ தேங்கும் இங்கே ஒரே ப்ளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ உங்களை பார்க்க தேங்கு ப்ளெஸ்ஸிங்காக, ஸோ தேங்காய் பார்த்து நீங்கள் ப்ளஸ்ஸாக, ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 3-4 மந்த் லேட்டர். ஸோ நீங்களும் தேங்க நான் ரூம்லேருந்து அப்படியே சந்தோஷமாக வெளியே வந்துட்டுருக்கீங்க. 2 பேரும் முடிஞ்சு அவ்வளோ சந்தோஷம். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் உங்கள் அத்தைக்கிட்ட ஓடுறீங்க. ஸோ வந்துட்டு தேங்கா வயன் மெதுவாக போவேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ நீங்கள் ஒன்றும் கண்டுக்கவே உங்கள் அத்தைக்கிட்ட போய் தான் நிற்கிறீங்க. ஸோ அவங்க கிச்சனில் வந்துருப்பாங்க. ஸோ தேங்கோட அப்பா ஹாலில் உட்காந்துருப்பாரு. ஸோ தேங்க அப்பா அப்படியே ஹாலில் உட்காடுறான். ஸோ ஏதோ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஸோ மருமகளும் மாமியாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தேங்காய் அப்பாவை ஷாக்கா ஏன்டா அப்படி கத்துறாங்க அப்படின்னு தான் பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, அது அம்மா பாட்டி ஆகிட்டாங்கன்னு வயன் போய் சொன்னான். அதனால் சொல்லும்போது அதுக்கா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலே குதிக்கிறாரு. தயாங் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. ஸோ அப்படியே நைட் அப்படியே 2 பேரும் படுத்துட்ருக்கீங்க பெட்டில். தயாங் நீங்கள் ஹாப்பியா? ரொம்ப 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 இந்த உலகத்தில் என்னோட ஹாப்பியான பர்சன் யாருமே இருக்க முடியாது வயன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா? ஆமாம், சீக்கிரமாக இந்த குழந்தைய பெற்றுக்கோ, ஓகேவா? ஏன்? ஆமாம், அப்புறம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிட்டு 5 குழந்தை பெற்றுக்கணும் ஏன்னு அப்படி சொல்ல 5ஆ? அது பாவி. ஆமாம், உன்ன மாதிரி ஒன்று, என்ன மாதிரி ஒன்று, அப்புறம் நம்ம 2 பேரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஜாடையில் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க பசங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ அப்படியே 5 கணக்கு சொல்லிகிட்ருக்கான். தயாங் லவ் யூடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படி நீங்கள் தேங்க ஹக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம இந்த சாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ இப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் நெக்ஸ்ட் யாருக்கும் ஷர்ட் போகலான்னு சொல்லுங்கள். சொல்லிதான் போய் டாட்டா. See you later and வராஹே சராங்கே.